கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, தளர்ந்த கைகளை திடப்படுத்தும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் தளர்ந்து போன கரங்கள், இந்த நாளிலும் கூட தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல போதிக்கிறார். பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் வாழ்வில் நடக்கிற சம்பவங்களை நினைத்து தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களை திடப்படுத்துங்கள். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். கர்த்தர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, மாறாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். Say to those with fearful hearts, be strong and do not fear. Your God will come. He will come with vengeance, with divine retribution. He will come to save you. அவர் நிச்சயமாக வந்து உன்னை பலப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் சோர்வுகள், பலவீனங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். யோசுவாவின் இடத்திலே சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த நாளிலும் அதே வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கிறாயோ, ஆனாலும் be strong, do not fear, God will fight the battle for you. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நீ பயந்து பல காரியங்களிலே துன்பப்பட்டு என்னை சூழ்ந்திருக்கிற காரியங்களை நீ மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி நினைக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுவார். எதை குறித்து நீ பயந்திருக்கிறாயோ அந்த காரியம் உன்னுடைய வாழ்வில் சம்பவியாதபடிக்கு கர்த்தர் உனக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என் வாழ்வில் இன்னும் விடுதலை இல்லையே, வெடியல் வரவில்லையே என்று சொல்லி கலங்குகிறாயோ, இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை சூழ இருக்கிற காரியங்கள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். என்ன நாளிலும் தங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து என்ன நடக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவரை ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இந்த நாளிலே வைக்கப்படுவதாக ஆண்டவரே. விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று ஒரு மாபெரும் வெற்றியை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.